வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய சப்ஜெக்ட் பத்தி பேச போறோம். மைக்ரோசாஃப்ட். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் தொழில்நுட்ப உலகத்திலேயே இது ஒரு பெரிய மைல்கல் இல்லையா? கண்டிப்பா. நம்ம கிட்ட ப்ளூம்பர்க் வீடியோவோட உரை வடிவம் இருக்கு. பில் கேட்ஸ், ஸ்டீவ் பால்மா, இப்ப இருக்கிற சத்யா நாதெல்லான்னு முக்கிய தலைவர்களோட பேட்டிகள், அவங்க பார்வைகள் எல்லாம் அதுல இருக்கு. அது ஒரு நல்ல ஆதாரம். ஏன்னா அவங்க பார்வையிலேயே அவங்களோட பயணத்தை பார்க்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, அப்போ இந்த ஆழமான பார்வைக்குள்ள போகலாம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பில் கேட்ஸ், பால் ஆலன், அந்த ஆரம்ப நாட்கள், ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு டெஸ்க்லயும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும்னு அவங்க கனவு கண்டாங்க இல்லையா? ஆமா, அந்த கனவு தான் ஆரம்பம். ஆனா வெறும் மெஷின் மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஓடுற சாஃப்ட்வேர் தான் முக்கியங்கிறத அவங்க அப்பவே உணர்ந்துட்டாங்க. சொல்லப்போனா சாஃப்ட்வேரை ஒரு தனி பிசினஸா மாத்துனதே அவங்க தான். அது எப்படி? அந்த ஐபிஎம் டீல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். MS-DOS, அதுதானே முதல் பெரிய பிரேக். அதேதான். ஐபிஎம் அவங்களோட புது பிசிக்கு ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் தேடிட்டு இருந்தாங்க. மைக்ரோசாஃப்ட் கிட்ட அப்போ அது ரெடியா இல்ல. இல்லையா? அப்புறம் எப்படி கொடுத்தாங்க? அவங்க வெளியில இருந்து ஒரு சிஸ்டத்தை வாங்கி அதை கொஞ்சம் மாத்தி MS-DOSங்கிற பேர்ல ஐபிஎம்க்கு கொடுத்தாங்க. ஆனா இங்கேதான் அந்த புத்திசாலித்தனம். என்ன பண்ணினாங்க? ஐபிஎம்க்கு அந்த சாஃப்ட்வேரை விற்காம லைசன்ஸ் பண்ணாங்க. அதாவது ஐபிஎம் விற்கிற ஒவ்வொரு பிசிக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு தொகை கிடைக்கணும்னு ஒப்பந்தம் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம மத்த கம்ப்யூட்டர் தயாரிப்பாளர்களுக்கும் அதே MS-DOS லைசன்ஸ் பண்ற உரிமையை அவங்க கையில வச்சுக்கிட்டாங்க. ஓஹோ, இதுதான் அந்த கேம் சேஞ்சர் மூவ் அப்போ. நிச்சயமா. இதனால தான் பிசி மார்க்கெட் வளர வளர மைக்ரோசாஃப்ட்டும் வளர்ந்தது. இது ஒரு பெரிய புரட்சி, அந்த சாஃப்ட்வேர் லைசன்சிங் மாடல். கேட்ஸ் அப்பவே ரொம்ப யோசிச்சிருக்காரு. யாரும் பணம் தரலேனாலும் 1 வருஷ சம்பளம் கொடுக்க பேங்க்ல பணம் இருக்கணும்னு சொன்னதா சொல்றாங்க. அந்த நிதி பாதுகாப்பு உணர்வு ஆரம்பத்தில இருந்தே இருந்திருக்கு. ஆமா, அந்த முன் யோசனை தான் கம்பெனி ஆரம்ப கட்டத்துல காப்பாத்துச்சு. சரி, MS-DOSக்கு அப்புறம் விண்டோஸ் வந்துச்சு. ஆமா, விண்டோஸ். குறிப்பா விண்டோஸ் 95. அது வெறும் டெக்னாலஜி வெளியீடு இல்லையே. இல்லவே இல்ல, அது ஒரு கலாச்சார நிகழ்வு. பாருங்க, மக்கள் கம்ப்யூட்டர் வாங்காதவங்க கூட விண்டோஸ் 95 பத்தி பேசுனாங்க. நடுராத்திரியில ஸ்டோர் முன்னாடி கியூ நின்னாங்க. நியூயார்க்ல எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கையே மைக்ரோசாஃப்ட் கலர்ல ஒளிர வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த அளவுக்கு விளம்பரம், எதிர்பார்ப்பு, அது கம்ப்யூட்டரை சாதாரண மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்ததுல ஒரு பெரிய பங்கு வகிச்சுது. ஆனா இந்த பெரிய வெற்றிக்கு நடுவுலயே சில பிரச்சனைகளும் ஆரம்பிச்சதே. பிரவுசர் வார் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. நெட்ஸ்கேப் கூட நடந்த அந்த போட்டி. ஆமா. ரெண்டாவது, அதை விட பெரிய பிரச்சனை அரசாங்கத்தோட ஏகபோக எதிர்ப்பு வழக்குகள், ஆன்டிட்ரஸ்ட் கேஸ். மைக்ரோசாஃப்ட் தன்னோட விண்டோஸ் ஆதிக்கத்தை பயன்படுத்தி மத்த கம்பெனிகளை நசுக்குதுங்கிற குற்றச்சாட்டு இல்லையா? அதேதான். அது பல வருஷம் இழுத்துச்சு. கம்பெனியோட பேருக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு. பிராட்ஸ்மித் மாதிரி வக்கீல்கள்னா அந்த சமயத்துல ரொம்ப முக்கியமா பங்காற்றுனாங்க நிறுவனத்தை காப்பாத்துறதுல. அந்த சட்ட சிக்கல்ல இருந்து மீண்டும் வந்தாங்க. அப்புறம் தலைமை மாறுச்சு. ஸ்டீவ் பால்மர் வந்தாரு. ஸ்டீவ் பால்மர் பில் கேட்ஸோட நெருங்கிய நண்பர், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு தலைவர். அவர் காலத்துல தான் எக்ஸ்பாக்ஸ் வந்துச்சு. ஆமா, கேமிங் உலகத்துல அது ஒரு பெரிய ஹிட். சோனி பிளே ஸ்டேஷனுக்கு நேரடி போட்டி. ஆமா, எக்ஸ்பாக்ஸ் ஒரு வெற்றி தான். ஆனா பால்மர் காலத்துல சில முக்கியமான அலைகளை கோட்ட விட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையானது. எதை சொல்றீங்க? மொபைல். முக்கியமா மொபைல். அப்புறம் தேடுபொறி, சர்ச், கூகுள் முன்னாடி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் மாதிரி. ஆமா, ஐபோன், ஆண்ட்ராய்டு எல்லாம் வந்தப்போ மைக்ரோசாஃப்ட் கிட்ட சரியான பதில் இல்ல. விண்டோஸ் போன் முயற்சி பண்ணாங்க, ஆனா அது பெருசா எடுபடல. அதனால என்னாச்சுன்னா, பல வருஷமா மைக்ரோசாஃப்ட் பங்குகள் விலை ஏறவே இல்ல, ஒரு தேக்க நிலை. டெக் உலகத்துல அடுத்தடுத்து புது விஷயங்கள் வரும்போது அதுல மைக்ரோசாஃப்ட் இல்லாம போயிடுச்சு. போனை தவற விட்டதுதான் என் பெரிய வருத்தம்னு பால்மரே ஒரு பேட்டியில சொன்னதா ப்ளூம்பர்க் வீடியோல இருக்கு. ஆமா, அது ஒரு வெளிப்படையான ஒப்புதல். அந்த அளவுக்கு அதோட தாக்கம் இருந்துச்சு. கம்பெனியோட எதிர்காலமே கேள்விக்குறியாச்சு ஒரு கட்டத்துல. இந்த சூழ்நிலையில தான் சத்யா நாதெல்லா வராரு. 2014ல CEO ஆனாரு. ஆமா, சத்யா நாதெல்லாவோட வருகை ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அவர் கம்பெனிக்குள்ளேயே பல வருஷம் இருந்தவர். ஆனா வெளியிலிருந்து பார்த்தா அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரு. என்ன மாதிரியான மாற்றம் அது? முதல்ல அவர் அந்த பழைய போட்டிகளை எல்லாம் விட்டாரு. மைக்ரோசாஃப்ட் எல்லாத்துலயும் ஜெயிக்கணுங்கிற மனப்பான்மையை மாத்தி கூட்டாண்மைக்கு, பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆப்பிள், லினக்ஸ்னு முன்னாடி எதிரியா பார்த்தவங்க கூட வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஓஹோ, அதுவே ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் இல்லையா? மிகப்பெரிய மாற்றம். ரெண்டாவது, அவர் கவனத்தை 2 முக்கியமான ஏரியாவுக்கு திருப்பினாரு. கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆர் செயற்கை நுண்ணறிவு, AI. கிளவுட்னா அஷ்யூர், அமேசானோட AWSக்கு போட்டியா? ஆமா, பால்மர் காலத்திலே அஷ்யூர் ஆரம்பிச்சாலும் நாதலா தான் அதுக்கு முழு வீச்சுல முக்கியத்துவம் கொடுத்தாரு.
இன்னைக்கு அது மைக்ரோசாஃப்டோட மிகப்பெரிய வருமான ஆதாரங்கள்ல ஒண்ணு. சரி, கிளவுட் ஓகே. அடுத்தது ஏஐ. அது இப்போதைய ஹாட் டாபிக். ஆமா, நாதன்லாம் ரொம்ப வருஷமாவே ஏஐ பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஓப்பன் ஏஐ கூட போட்ட ஒப்பந்தம் தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. அந்த $13 பில்லியன் முதலீடு அது எப்படி நடந்துச்சு? அது அதிர்ஷ்டமா இல்ல ஒரு தெளிவான திட்டமிடலாம்? இதுல ரெண்டுமே இருக்குன்னு சொல்லலாம். ஓப்பன் ஏஐ அப்போவே ஏஐ ஆராய்ச்சியில முன்னணியில இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய அளவுல கம்ப்யூட்டிங் சக்தி தேவைப்பட்டுச்சு. மைக்ரோசாஃப்ட் கிட்ட அஸ்யூர் மூலமா அது இருந்துச்சு. சரி. அதே சமயம் மைக்ரோசாஃப்ட்டுக்கு அடுத்த பெரிய தொழில்நுட்ப அலையில முன்னாடி நிக்கணுங்கிற தேவை இருந்துச்சு. சோ இது ரெண்டு பேருக்குமே பயனுள்ள ஒரு டீல். ஆனா இவ்ளோ பெரிய முதலீடு, அதுவும் இவ்ளோ சீக்கிரமா பலன் கொடுக்கும்னு அவங்க எதிர்பார்த்தாங்களா? ChatGPT வந்த பிறகுதானே அந்த ஏஐ பூம் இவ்ளோ பெருசாச்சு. அதுதான் சுவாரஸ்யம். ஒருவேளை அவங்க கூட இவ்ளோ பெரிய தாக்கத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா சரியான நேரத்துல சரியான இடத்துல அவங்க இருந்தாங்க. அதனால ஏஐ பந்தயத்துல திடீர்னு முன்னாடி வந்துட்டாங்க. இடையில ஓப்பன் ஏஐல சாம் ஆல்ட்மேன் நீக்கப்பட்டது, அப்புறம் திரும்ப சேர்ந்ததுன்னு சில குழப்பங்கள் நடந்துச்சே. அப்போ மைக்ரோசாஃப்ட் நிலைமை என்னாச்சு? ஆமா, அது ஒரு பெரிய பரபரப்பு. ஆனா நாதல்லா அதை ரொம்ப திறமையா கையாண்டாரு. சாம் ஆல்ட்மனுக்கும் மத்த ஓப்பன் ஏஐ ஊழியர்களுக்கும் மைக்ரோசாஃப்ட்ல இடம் கொடுக்க தயாரா இருக்கிறதா சொன்னாரு. அது ஓப்பன் ஏஐ போர்டுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துச்சு. கடைசியில எல்லாம் சுமூகமா முடிஞ்சது. ஒரு வகையில அந்த நிகழ்வு மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் ஏஐ உறவை இன்னும் பலப்படுத்துச்சுன்னு சொல்லலாமா? நிச்சயமா மைக்ரோசாஃப்டோட முக்கியத்துவத்தை அது காட்டுச்சு. இப்போ அவங்க கோபைலட் மூலமா ஏஐய அவங்களோட எல்லா தயாரிப்புகள்லயும் கொண்டு வராங்க. விண்டோஸ், ஆஃபீஸ் எல்லாத்துலயும். இந்த கோபைலட்டுக்காக முஸ்தபா சுலைமான்னு ஒருத்தரை நியமிச்சாங்களே, அவர் கூகுள் டீப் மைண்ட்ல இருந்தவர் இல்லையா? ஆமா, முஸ்தபா சுலைமான் இப்ப மைக்ரோசாஃப்டோட நுகர்வோர் ஏஐ முயற்சிகளுக்கு தலைமை தாங்குறாரு. கூகுள், ஆப்பிள் மாதிரி போட்டியாளர்கள் மத்தியில நுகர்வோர் ஏஐல ஜெயிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்போ மைக்ரோசாஃப்ட் கிளவுட்லயும் ஏஐலயும் ரொம்ப வலுவா இருக்காங்க. பங்குகள் விலை வரலாறு காணாத உச்சத்துல இருக்கு. எல்லாம் நல்லபடியா போகுதுன்னு தோணுது. ஆனா சவால்கள் இல்லையா? சவால்கள் இல்லாம எப்படி? ஏஐயே ஒரு பெரிய சவால் இல்லையா? அதோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் உறுதியா தெரியாது. பில்கேட்ஸ் கூட எச்சரிக்கிறாரே, இது அணு சக்தி மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதே சமயம் ஆபத்தானதுன்னு. ஆமா, வேலைவாய்ப்புல என்ன தாக்கம் இருக்கும், சமுதாயத்துல என்ன மாற்றங்கள் வரும், தவறான நோக்கங்களுக்கு இது எப்படி பயன்படுத்தப்படலாம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அரசாங்கங்களோட கட்டுப்பாடுகள், ரெகுலேஷன்ஸ் இனிமேல் அதிகமாகுமா? ஏன்னா டெக் கம்பெனிகள் இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா மாறிட்டாங்க. அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஐரோப்பால ஏற்கனவே ஏஐ கட்டுப்பாடுகள் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தொழில்நுட்பத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து சட்டங்களை உருவாக்குறதே ஒரு பெரிய சவால். அப்போ மைக்ரோசாஃப்ட் இந்த நிச்சயமற்ற தன்மையை எப்படி எதிர்கொள்ள போகுது? நாதெல்லாம் என்ன சொல்றாரு? நாதலா பால்மர் சொன்ன ஒரு விஷயத்த அடிக்கடி மேற்கோள் காட்டுறாரு. தைரியமா இருங்க, ஆனா சரியா இருங்க. பி போல்ட், பி ரைட். அதாவது புது தொழில்நுட்பங்களை நோக்கி தைரியமா போகணும், ஆனா அதே சமயம் சரியான பாதையில பொறுப்போட செயல்படணுங்கிறது தான் அதோட அர்த்தம். அந்த சமநிலையை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டம். ஆனா அதுதான் இப்போ அவங்க முன்னாடி இருக்கிற பெரிய சவால். அதே நேரம் அவங்க கடந்த 50 வருஷமா செஞ்சதும் அதுதானே. ஆமா, யோசிச்சு பார்த்தா பிசி யுகம், இன்டர்நெட் யுகம், மொபைல் யுகம், இப்போ கிளவுட், ஏஐ யுகம்னு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அவங்க தன்னை மாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. சில சமயம் தடுமாறினாலும் திரும்பவும் எழுந்து நின்றுருக்காங்க. அந்த தொடர்ச்சியான மாற்றம், அந்த நிலைத்திருக்கும் தன்மை, ரெசிலியன்ஸ், அதுதான் மைக்ரோசாஃப்டோட கதைன்னு நினைக்கிறேன். ஆக இந்த 50 வருஷ பயணம் ஒரு முடிவல்ல, இது தொடரும் கதைதான். இப்போ ஏஐ அத்தியாயம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இவ்வளவு நேரம் பேசணும். நிறைவா நீங்க, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. ஏஐ நம்ம பார்த்த மாதிரி ஒரு பக்கம் மருத்துவம், கல்வி, உற்பத்தி மாதிரியான துறைகள்ல புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கருவி. மறுபக்கம் பில்கேட்ஸே சொல்ற மாதிரி அது தவறா பயன்படுத்தப்பட்டா பெரிய ஆபத்துகளையும் விளைவிக்கலாம், ஒரு ஆயுதமா கூட மாறலாம். உண்மைதான். இந்த தொழில்நுட்பம் இவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இதோட வளர்ச்சி பாதைய நாம, அதாவது மனித சமூகம் எப்படி வழி நடத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதோட நன்மைகள் தீமைகளை விட அதிகமா இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? இது ஒரு பெரிய கேள்வி. யோசிச்சு பாருங்க.